மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த கூட்டத்தில் அடிக்கடி கூத்தலை கோமாளின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவனை ஏன் கூப்பிட்டாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் யோசனை கூட பண்ணலாம். அதற்கு காரணம் என்னென்னா, என்னுடைய பழைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தேன். நான் பரமக்குடியில் ஓரளவு பெயர் பெற்ற வக்கீலாக இருக்கும்போது இந்த சாருஹாசன்கிற பேர் எவனுக்கும் வாயில் நுழையாது. யார் அவன் வக்கீல்னு கேட்டால் டிஎஸ் மகன், எங்கள் அப்பா பேர் டி சீனிவாசங்கார், டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, டிஎஸ் மகன்னு சொல்லுவான். அதை விட்டுட்டு மெட்ராஸுக்கு வந்தேன். மெட்ராஸில் ஹைகோர்ட்டில் யாருப்பா அப்படின்னு கேட்டால் கமல்ஹாசன் அண்ணங்க அப்படின்னா. சரி, நானே நடிகனாக வந்துட்டேங்கய்யா. அப்புறம் இந்த இதில் பார்த்தா அந்த ஆள் யார், அந்த ஆள் நான் சுஹாசினி அப்பா. சரி, இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டேன். அதாவது போகிறாரு மணிரத்னம் மாமனார். அதோட முடியலை. என் பேரன் 14 வயசில் ஒரு புத்தகம் எழுதிட்டான், நந்தன் மணிரத்னம்னு. அந்த நந்தன் தாத்தா தானே நீங்கள் அப்படின்னு சின்ன பசங்கள்லாம் கேட்டாங்க. இவ்வளவு கேள்விப்பட்டவனுக்கு இங்கே ஒரு பெருமை. சாருஹாசன் யார்? கண்ணதாசனுடைய நண்பன். எவ்வளோ பெரிய பெருமை எனக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா? அதில் என்னவென்றால், கவிதைக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஏதோ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அவர்கிட்ட பழக்கம். அதனால் பின்னாடி என் தாயார் மறைந்த சமயத்தில் அது கமல் தம்பிக்கு தெரியாது, என்ன தெரியும் அவருக்கு தெரியும்னே தெரியாது. தாயார் தவறி போனதும் அங்கே வந்தவர் கமலை கூப்பிட்டு, கமல் சாரு எங்கேன்னு கேட்டாராம். என்னது, என் வீட்டில் வந்து சாரு எங்கேன்னு ஒன்றை கேட்குறாரு கவிஞர். எனக்கு 30 வருஷமாக தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒன்று என்னன்னா, நான் நடிகனானதே அவருக்கு தெரியாது. நான் அவர் இருக்கும்போது ஒரு படம் நடிச்சிட்டேன். அதை சொல்கிறதுக்கே வெக்கம், சொல்லலை. ஏன்னா என்ன வக்கீலாக தான் தெரியும். அப்படியே பழகி வந்தவன். அவரை பற்றி எனக்கு, அவர் கவிதையை பற்றி பேச தெரியாது. தம்பி அழகாக கவிதையை பற்றி பேசிட்டார், அது பேச தெரியாது. என்கிட்ட சொல்லுவார் சில சமயம், சாரு கம்பன் விழாக்கு போயிருந்தேன், இந்த பள்ளிக்கூடத்து பசங்க என்னமா கவிதை எழுதுகிறாங்க, சிகரெட் பிடிக்க போகிறதுக்கு நேரம் கிடைக்கலப்பா அப்படிம்பார். அவ்வளவு மற்றவர்களுடைய திறனை புரிந்து கொண்டு பேசக்கூடிய ஆள். யாரையுமே குறைவாக பேச தெரியாது அவருக்கு. இந்த திறமைகளையே சொல்லிக்கிட்டு இருப்பார், மற்றவர்களுடைய திறமையை. எத்தனை பேர் அழகாக பாட்டு எழுதுகிறாள் சினிமாவில்னா அவரே சொல்லுவார் என்கிட்ட. எனக்கு இந்த பாட்டெல்லாம் புரியாத ஆளாக அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்படி இருந்த கண்ணதாசனுடைய நண்பன். எப்படியா தெரியும் உங்களுக்குன்னா, இப்போ சொன்னார் அவர் ஏதோ அவரை பற்றி, அதாவது கண்ணதாசனுக்கு என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு பேசுனாங்களே ஒழிய அவர் நிறைகள் யாருக்கும் தெரியாது. அவர் நிறை என்னன்னா, எல்லாமே உண்மை தான் பேசுவார். அவர்கிட்டருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, உண்மை பேச கற்றுக்கிட்டேன், பொய் பேசுறது இல்லை. அதனால் இந்த கண்ணதாசன் மன்றத்தை தவிர வேறு எங்கேயும் என்னை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா உண்மையை சொல்லிவிடுவேன். நீங்கள் தான் கூப்பிட்ருக்கீங்க, அங்கே தான் வந்திருக்கீங்க. அதனால் இந்த என் நண்பர், என்னுடைய மூத்த சகோதரர், அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நான் ஒரு சித்தப்பன். அப்படி வளர்ந்தவன் அவருடன். இவங்கெல்லாம் சின்ன குழந்தை தெரியாதப்ப. அந்த கண்ணதாசனுடைய பெயர் பொன்னெழுத்துக்களிலே பொறிக்கப்படும் போது எங்கோ ஒரு மூலையில் அவருடைய நண்பர்
என்று என் பெயரும் வரும். நன்றி, வணக்கம்.